சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்காக. அவர் வந்து பிஸியாக இப்போ வந்து தூங்கிட்டு இருக்காரு, ரொம்ப டயர்டாக. ஸோ அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். தலைவர் பிஸி ஆகிட்டாரு. காரு வேறமா இருக்கு ஒன்றா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரு, தலைவரோட ஜோரு. இதை ஓட்டலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுங்காட்டி எங்கால் வாயில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதை மட்டும் எடுத்துக்க. இதான் பார்த்தீங்கன்னா கார் குவாலிட்டி பார்த்தா நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பின்னாடி வந்துட்டு டைப் சி போட்டு இதிலே வந்துடுது. சரி நான் கூட கழட்டி தான் மாற்றணுமோன்னு பார்த்தேன். இதை ஆன் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ண தர்சு. ஸோ கார் பார்த்திங்கன்னா செம்மையாக ஓடுதுங்க, சரியான ஃபாஸ்ட்டு. பின்னாடி பார்த்திங்கன்னா புகையும் செம்மையாக இருந்தது. கார் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. பின்னாடி வா, பின்னாடி போ. ஓட்ட காரை பார்த்தாலே உனக்கே தெரியாங்க பாருங்க, சரியான எனர்ஜிங்க காரு. ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஆளுக்கு. ஓட்ட முன்னாடி கொண்டு வா. நான் கூட குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஓட்ட சூப்பராக இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக மொத்தத்தில் இந்த காரை யாரும் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா கடைசியில் தான் தெரிஞ்சு இது ஒரு டம்மிங்க அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஆகலை. ஸோ ½ நல்லா ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. சரி நான் கூட சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல் சார்ஜ் பண்ணேன். ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் போட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, காரு மூவே ஆக மாட்டேங்குது. இப்போ கூட பாருங்கள் தம்பி வந்து ட்ரை பண்ணுறான், அது எதுவுமே மூவ் ஆகலை. அண்ட் நானுமே இந்த காரை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதனால் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிராண்டில் இருந்து நல்ல காரை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். டேக் கேர், பாய்.